சொன்னால் க்ளோரியாவுக்கு வந்து வோக்கல் ட்ரைனிங்க்கு நாங்கள் ஒரு இடத்துல வந்து புக் பண்ணியிருந்தோங்க. அவங்க வந்து ட்ரையல் கிளாஸ் வர சொல்லியிருக்காங்க. ஸோ மேடம் ரெடி ஆகிட்டாங்க ட்ரையல் கிளாஸுக்கு. ஸோ இது எங்கன்னா ஒன்னுத்தமாவில் நம்ம வந்து போகிறோம். ஒன்னுத்தமாவில் வந்து யமஹா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு சென்டர். ஸோ அதை ஆல்ரெடி நாங்கள் போய் விசாரித்தோம். பட் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் அப்படியே காட்டுறேன். மொத்தமாக வந்திருக்கோங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மாலுங்க. எத்தனை கடை இருக்குன்னே தெரியல. எந்த சைடு போயிட்டுருக்கேன்றது எனக்கே ஐடியா இல்லாமல் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த சைடு வந்தது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆமாம், இந்த சைடு தான் போகணும். நாங்கள் ஒன்னுத்தம்மா வந்து நான் ஏதோ சாதாரண மாலுன்னு நினச்சேன். பார்த்தா பயங்கர பெரிய மாலாக இருக்குது. கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ அது ஃபஸ்ட் ஃப்ளோரு யமஹா ஸ்கூலு. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் இருக்கும்னு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. இங்கே பாருங்கள் கேர்ள்ஸ்லாம் ஒரு அழகழகாக இருக்குன்னு. இது வந்து ஒரு சைனீஸ் இது நான் போன வாட்டி வந்தேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயோ, எல்லா கடையும் பார்க்க அமேசிங்காக இருக்குது. இந்த சைடு தாங்க, இந்த சைடு தான் வந்தோம். என்னோட அப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். ஒரு ட்ரெஸ் நான் பார்த்தேன், கிளாத்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸும் ஒரு லோகோ. இந்த சைடு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எது ஃபேவரட் ஷாப்புன்னு. அதுவும் மெயினாக ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸ்ஸு இந்த என்ன கடைன்னு தெரில. இந்த வீசா எல்லா இடத்துலையும் இருக்கும், பார்த்துருப்போம். மேடமுக்கு ஸ்டார்பக்ஸில் இருக்க காஃபி ஹாட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் மேடமுக்கு.